அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் கிரகநிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய தாக்கம் சில அசுப கிரகங்கள், அதாவது ராகு கேது பார்த்தீங்க அப்படின்னா சில கிரகங்களோடு இணையக்கூடிய பட்சத்தில் உருவாகின்ற அசுப யோகமானது சில விஷயங்களில் சிரமங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. சுப கிரகங்களினுடைய தாக்கம் அதிகபட்சமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் அந்த சுப கிரகங்களினுடைய அனுக்கிரகத்தால் நீங்கள் நிவர்த்தி செய்துருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளால் பிரச்சனையில் சிக்க வேண்டியதாக இருக்குங்க. மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டு நீங்கள் சில விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் தலை தூக்கவும் செய்யலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது நினைச்சபடி நடக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை இப்படி மாறி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு குழப்பம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விதமான குழப்பம், பயம், பதட்டம், அச்ச உணர்வு போன்ற உணர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதிகப்படியாக வெளிப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்துவதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிடல் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் மூலமா அனுகூலங்களும் பெரிய விஐபிகள் பெரிய மனிதர்களினுடைய நட்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க புதுசா இப்போ தொழில் ஆரம்பிக்கணும், வியாபாரம் ஆரம்பிக்கணும், இல்லை இருக்கக்கூடிய தொழிலையும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக மேற்கொள்ளுங்க. தங்களுடைய புது முயற்சிகள் தங்களுக்கு பல விதங்களில் கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது ரொம்பவே உஷாராக இருங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்வதற்கு முன்பாக திட்டம் சார்ந்த நிபந்தனைகளை நல்லா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மூதாதையர்கள் சொத்துக்கள் தங்களுடைய கைக்கு சேரலாம். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாகவும் தீர்ந்துவிடுங்க. சகோதரிகள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். அதே நேரம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது. புதிய நட்புகள் கிடைப்பதன் மூலமாக அதிகப்படியான நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் செல்லும்போது பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா சிறிய இரத்த காயம் ஏற்படுவது போன்ற ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. அதே நேரம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தலாம். அதில் உங்களுக்கு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு இது ஒரு உகந்த காலமாகவும் இருக்கும். நீங்கள் புதியதாக பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கிறதுக்கும் இது ஒரு உகந்த காலமாகவும் இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை மாற்றுவீங்க, பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க, புதுசாக சில விஷயங்களை செய்வீங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் புது மாற்றங்கள் ஏற்படலாம். அது இடமாற்றமாக இருக்கலாம், பொருள் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தையும் ஒரு புதிய திருப்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் பெரிய அளவில் திடீர்
மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை மட்டுமே விளைவிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகளில் ஒரு சிலர் வந்து சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவே செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை வந்து செலுத்துறது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனாலும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது வெளி வட்டாரத்தில் அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரம் பார்த்திங்கன்னா இன்ப சுற்றுலா அடிக்கடி மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்பு வந்து இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில், சிந்தித்து செயலாற்றக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒருபுறம் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலையை பற்றி உற்சாகமாகவே இருப்பீங்க. சொத்துக்களில் பாக பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகின்றன. மாணவர்களுக்கு விரும்பிய வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா பழைய நோய் மீண்டும் வரலாம். வருமான நிலை வலுவாகவே இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப்பெறலாம். முதலீடு செய்வதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வாகனத்தை கவனமாக ஓட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலையில் அதிக சுமை இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் காரணமாக ஒருவருடன் வாக்குவாதமும் ஏற்படலாம். சட்ட சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கின்றது. படிப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகளும் வரலாம். திருமண வாழ்க்கையில இடைவெளியும் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் முதலீடு செய்வதற்கு முன்பாக அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற பாருங்க. காதலருடன் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மூட்டு வலி தொந்தரவு செய்யலாம். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்துல லாபம் உண்டாக பெரும் உடல் நிலத்துல சற்று கவனத்தை செலுத்துறது நல்லது. இந்த காலம் புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் சட்ட விஷயங்களில் வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கிறதுனால மனமகிழ்ச்சியாகவே இருக்கும். பயணங்கள் பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும். தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவறான வழிகளில் செல்ல மனம் விருப்பப்படலாம். அதை தவிர்ப்பது நல்லது. இரத்த அழுத்த நோயாளிகள் கவனமாக இருக்க பாருங்க. சரியான நேரத்தில் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இருமல் அல்லது வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. காதலர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. விரும்பிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியாகவே இருக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம். நீண்டகால நோயில இருந்த நிவாரணமும் கிடைக்கலாம். சட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது நல்லது. பிள்ளைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரிகளான தொந்தரவுக்கு ஆளாவீங்க. வேலையில மன அழுத்தம் உருவாகலாம். தலைவலியால் அவதிப்படுவீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருக்க பாருங்க. வாகனத்தை கவனமாக ஓட்டுறதும் காலில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அவசியம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க. வியாபாரத்தின் நிலை முன்பை விட சற்று மேம்பட்டும் காணப்படலாம். இருப்பினும் பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. கூடுதல் வருமானம் வருவதால மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்கலாம். தொழிலில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். புதிய வேலையை இந்த காலகட்டத்தில் தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதியுடன் நீங்கள் அனைத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க.
எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க. பணவரத்து ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி இருக்க பெறலாம். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. உற்சாகமாகவே காணப்படுவீங்க. ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் ஏற்படுங்க. எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பமும் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன லேசங்கள் தெளிவான நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி தங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரலாம். பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்க பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க.